ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு அழகான தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்க வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வேலைக்கு போய்ட்டு வந்து, இப்போ ஒரு வாரமாச்சு. அதனால் இப்போ தான் தண்ணி பார்க்க காலையிலே இந்த இயற்கையான சூழலில் அந்த வெயில், அழகான வெயில், அது பதமாக அடிக்கிற வெயிலில் அழகாக தண்ணி பாய்க்க வந்திருக்கோம். செடிகள்லாம் அற்புதமாக எனக்கு காமிக்க பாருங்கள் நண்பர்களே, எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லா செடியும் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த எலுமிச்சங்காய் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா அதில் அவ்வளோ காய் காய்ச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு மரத்துலேயே 100-150 ஒரே நேரத்தில் 150 காய் இப்போ காய்ச்சிருக்குது. இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், 150 காய்கிட்ட இருக்குங்க. மரம் புல் காய் தான். இங்கே பாருங்கள், சுற்றி உள்ள சின்ன சின்ன காய் நிறையா கிடக்கு. ஏற்கனவே பறிச்சாச்சு நிறையா. இப்போ சின்ன சின்ன காய் நிறையா வருதுங்க. இங்கே பாருங்கள், இத்தனை ஒரு இதில் இத்தனை காய் 5-6 உள்ள கிலோன்னு எல்லாம் சுற்றி காயாக தாங்க இருக்குது. இருக்கும் 100 காய் 100 காய்கிட்ட இருக்குங்க. அசால்ட்டாக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 200-250 காய் பறிச்சிருக்கோம். இந்த மாதிரி எலுமிச்சங்கன்று நல்ல கண்ணாக ஒரு கன்று வைங்க வீட்டில், ஜம்முன்னு இருக்கும். அறுவடை பண்ணலாம் நல்லா. அடுத்து சப்போட்டா பாருங்கள், வாழைக்கன்று. அப்படியே தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்க்கிறது அது ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஜம்முன்னு நம்ம மாடுகள்லாம் பாய்க்கலாங்க. நம்ம மாடை பாருங்கள், நம்ம செல்ல மாடு. இங்கே பாருங்க மாடு எப்படி பார்க்க பாருங்க. இதெல்லாம் நம்ம மாடு. ஒரு மாடு முட்டாதுங்க. இந்த தென்னை மரம் இவ்வளோ எப்படி வந்திருக்குன்னா தண்ணி சாணி உரம், நல்ல உரம், சாணி உரத்தை போடுங்க. இயற்கையான உரத்தை போடுங்க. பிளாப்பில் கன்று பாருங்கள், நல்ல தண்ணி சாணி உரம் போடுங்க. நல்லா அற்புதமாக வரும் எல்லாம். இதான் நம்ம இயற்கையான அழகான சின்ன குட்டியான தோட்டம். அதை காமிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் எல்லாம் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எது வேணாலும் கேளுங்க, சொல்கிறேன் தோட்டத்தை பற்றி. ரைட், பாய்.